செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் பாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் கண்ணுளானே சத்தியானவன் என் கண்ணுளானே பரவி பானோர் என்றும் பெம்மானை இல்லாத அந்யார்க்கென்றும் பாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் இருந்தாகி இராதமே தருள வல்லான் தன்னை விவரங்கள் தீயழ தின் சீலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அருந்துணையை அடியவர்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞான அகத்துள் தோன்றி வருந்துணையை சுற்றமும் மற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்துணைவே வரும் பயனை புகழ்த்தி பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கென்றும் பெருந்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே குமாரென்னுதியே நெஞ்சே நீவா முன்வீரானுடைய கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கும் இட்டு மாலை புனைந்தேத்தி பாடி யார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரன் ஜெய போற்றி என்றும் அதை புனல் துணைக்கடைமே ஆறு என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே அரூரா என்றென்றே அலரா நில்லே பாவங்கள் பார்த்த வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு கதி வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள்வி நீயே என்றும் உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உண்டேன் என்றும் என்றும் என்று அலற நின்றே அரூரா என்று போற்றா நில்லே. ஐயா நீங்கள் யாத்திரையை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். யாத்திரை ராமேஸ்வரம் ஐயா வளையப்பட்டி ஸ்ரீ காசி பச்சைக்காவடி ஐயா தலைமையிலே 30 பேர் நடக்கின்றோம். ராமேஸ்வரம் முதல் காசி சென்று பின் காசியிலிருந்து அயோத்தி வரை 120 நாள் ப்ரோக்ராம். சிவசிவா தங்கி அங்கே தங்கி அங்கே வழிபாடு செய்து புறப்படுகின்றோம். சொல்லுங்கள். அப்படியாக ஐயா சிறப்பாக குருநாதர் ஐயா சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் அன்பாக அரவணைத்து திறந்தோர் காலை மாலை வழிபாடு செய்து நாங்கள் சிறப்பாக நடக்கின்றோம். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ஆவரேஜாக 30 கிலோமீட்டர் நடக்கின்றோம். சிவா மற்றபடி எங்களுக்கு எல்லா வகையிலும் அன்பர்கள் உதவி செய்கிறார்கள். அங்கங்கே தங்கிறதுக்கு மற்றபடி எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்றார்கள் அன்பர்கள். நாங்கள் அதனால் நடக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார்கள். சிவா நீங்கள் 3வது தடவை நடக்கிறீங்க. நான் 5வது முறையாக நடக்கிறேன். சிவா முருகா முறையாக 5வது முறையாக நடக்கிறீங்க. குருநாதர் 13வது முறையாக நடக்கிறார். 13வது முறை.
ஐயா அவர்கள் 11வது நடக்கிறார்கள். சிவ சிவா. எனக்கு 5வது முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஓஹோ ஓஹோ. மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். அது பெருமான் திருவுருள் தான். நாங்கள் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே நடப்போம். சிவ சிவா. எங்களுடைய வேதனை எல்லாம் ஒரு தீர்த்தி வைப்பார். ஆமாம் ஆமாம். சிவாயன் சிந்திப்பு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அது கருத்துக்கிணங்க எம்பெருமான் நினைத்துக்கொண்டு நடப்பதாலே அவருடைய வேதனை எல்லாம் சாமி தாங்கிக் கொள்கின்றார். சிவ சிவா. நண்பனை போல ஆமாம் ஆமாம். அவருடைய வேதனை எல்லாம் தாங்கிக் கொள்கின்றார். அதனால எங்களுக்கு அவ்வளவு சிரமமாக தெரியாது. லேசாக வழியிருந்தாலும் தங்குற இடத்துல வந்து உடனே அந்த வேதனை எல்லாம் மாறிவிடுகின்றது. கூடவே 4 சமையல்காரர் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து போய் காசிக்கு வரைக்கும் அது திரும்பி வரும்போது வண்டியில் ரயில் வண்டியில் வந்துட்டு வண்டியில் வருவாங்க. நாங்கள் எல்லாம் ட்ரெயினில் வந்து மீண்டும் மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் வழிபாடு செய்து முருகா முருகா அவங்க ஊருக்கு திரும்பி செல்வோம். நமச்சிவாய். ஆக இது ஒரு அருமையான பக்தி யாத்திரை, ஆன்மீக யாத்திரை. இங்கே வழிபாடு செய்வதற்கு நல்ல வாய்ப்பு என்றால் எங்கள் குடும்பத்தை எல்லாம் மறந்து ஆமாம் நாங்கள் வந்து பக்தி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு வழிபாடு ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நடக்கிறோம். முருகா. அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக பலம், அந்த ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகப்படியாக கிடைக்கின்றது. ஆமாம். அது அந்த காலத்தில் ராமேஸ்வரத்தில் காசி நடந்து தான் போவாங்க. அது இப்போவும் செய்யறது பெரிய பெரிய செய்தி. வாய்ப்பு எங்கள் குருநாதர் சொல்லுவார், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. ஆமாம், உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நல்ல முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக போக்காமல் இறைவன் வழிபாட்டிலேயே சிந்தனையிலேயே இருந்து இந்த மேலும் மேலும் உங்களுடைய ஆன்மீக பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். நல்ல அருமையாக எங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அந்த வகையில் நாங்களும் ஜபம், தியானம், வழிபாடு எல்லாம் செய்து கொண்டு எம்பெருமானை மனதிலே உள்ளத்திலே அழகாக எழுதி நிரந்தரமாக எம்பெருமானை உள்ளத்திலே வைக்கக்கூடிய கோயில் கட்டி வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த 120 நாளை பழைய